வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஆரஞ்சை வச்சு நம்ம எப்படி கேக்கு செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுவும் இந்த மாதிரி சாஃப்டாக எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் மைதா 200 கிராம், 3 ஆரஞ்சு பழத்தோட சொலைகள், 2 முட்டை, பட்டர் 50 கிராம், வெனிலா எசன்ஸ் 5 ml, 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பவுடரை அரைச்ச சர்க்கரை 150 கிராம், அதாவது 3/4 கப்பு. நம்ம இதை இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி கேக் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துப்போம். இந்த பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை நல்லா ஹேண்ட் மிக்சரில் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா நுர வர அளவுக்கு நல்லா இதை பீட் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெனிலா எசன்ஸ் ஊற்றிடலாம். இதையும் முட்டையோடு நல்லா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நுர வர அளவுக்கு பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பவுட்ரு அரைச்ச சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். அதாவது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா விடாமல் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட மைதா மாவை பாதி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் கட்டியே இல்லாமல் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட மீதி வச்சுருந்த மைதா மாவை இதில் ஆட் பண்ணிடுவோம். இதையும் அதே மாதிரி கட்டிக்கு வராமல் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்களா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம உருக்கி வச்சுருக்கிற பட்டர் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு இதையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம உரித்து வச்ச ஆரஞ்சு சொலைகளை இதில் போட்டு ஒரு கரண்டியால் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு கேக் பேன் எடுத்துக்கலாம். அதில் பட்டர் பேப்பர் உள்ளே வச்சு இந்த ஓரத்தில் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். சைடில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா நம்ம நடுவில் பட்டர் பேப்பரை வச்சாச்சு, அதனால் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. இப்போ இது மாதிரி அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சதை ஊற்றிடலாம். இப்போ ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை நம்ம ஒரு ஷேக் பண்ணி 2 தட்டு தட்டினோம்னா கரெக்டாக ஈவனாக செட் ஆகிடும். இப்போ இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் பேன் எடுத்துக்கலாம். அதில் கல் உப்பு உள்ள கொஞ்சம் போட்டு
அதை நம்ம லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு grill ட்ரே எடுத்துக்கலாம். இதை சென்டராக வச்சு இதுக்கு மேலே ஊற்றி வச்ச கேக் பேனை வச்சிடலாம். சென்டராக வச்சு நம்ம இந்த குக்கரை மூடி விசில் போடாமல் ஒரு 45 மினிட்ஸுக்கு நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே பேக் பண்ணலாம். 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஆரஞ்சு கேக் இப்போ நல்லா பேக்கிங் ஆகி வந்திருக்கு. நம்ம இதை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு அதை இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தோம்னா இதில் ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா கேக்கு பேக்கிங் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு கிளாத்தை வச்சு இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து அதை பேக் சைடை திருப்பி இந்த மாதிரி சைடில் பிடிச்சிருக்கதை லேசாக நம்ம ரிலீஃப் பண்ணிடலாம். இப்போ சுற்றியும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது ஒரு பிளேட் எடுத்து அதை அப்படியே கமுத்து திருப்பி போட்டு நம்ம இதை தட்டினோம்னா கேக்கு பிளேட்டுக்கு வந்துடும். இப்போ இதுக்கு மேலே நம்ம போட்டிருந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இப்போ இந்த கேக்கை அப்படியே திருப்புறதுக்கு கட்டிங் பிளேடு இல்லைன்னா தட்டு கூட வச்சு அதை அப்படியே திருப்பி எடுத்தோம்னா கேக் இப்போது நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கேக் இப்போது பேக்கிங் ஆகி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பஞ்சு போல் கேக் இப்போது ரெடி. நீங்களும் இந்த ஆரஞ்சு கேக் ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.